இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்துக்கு வரும் பொழுது, யோனா நினைவே எப்படி சாம்பலோடு சாம்பலாய் போகும் என்று நான் பார்ப்பேன் என்று சொல்லி அவன் ஒரு குடிசையை போட்டு அந்த குடிசையின் நிழலிலே அமர்ந்திருக்கிறான். பாருங்கள், அவன் ஒரு குடிசையை போட்டு அமர்ந்திருந்தாலும் God made the shadow, God give the shadow. கர்த்தரும் ஒரு நிழலை கொடுக்கிறார், ஆமணக்கு செடிக்கு கட்டளையிடுகிறார், அதுவும் அவனுக்கு நிழல் கொடுக்கிறது. இப்பொழுது இரட்டிப்பான நிழல், இரட்டிப்பான சந்தோஷம், இரட்டிப்பான ஆசீர்வாதம். அவனுக்கு ஒரு பால் சீலிங் போட்டது போல, ஒரு ஏசி போட்டது போல குளுகுளுன்னு இருக்குது. பாருங்க, அவன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அந்த நிழலை பார்த்து அவன் சந்தோஷப்பட்டான். He was happy with the shadow, not the giver. கர்த்தர் கொடுத்த நிழலை பார்த்து சந்தோஷப்பட்ட யோனாவுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்ல அவன் மறந்து போய்விட்டான். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு பூச்சி வரும் என்று அவனுக்கு தெரியாது. பிரியமானவர்களே, வந்த பூச்சி ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அவனுக்கு வைத்திருந்த நிழல் அவனை விட்டு எடுபட்டு போனது. பிரியமானவர்களே, அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேடிக்கொண்ட ஆசீர்வாதமாக இருக்கலாம் அல்லது கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமாக இருக்கலாம். இரண்டுமே நிரந்தரம் இல்லை, நம்மளை விட்டு எடுபட்டு போகும். சங்கீத புஸ்தகம் 36வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வரும் பொழுது, மனு புத்திரர் உம்முடைய சட்டை நிழலை வந்து அடைவார்கள் என்று இருக்கிறது. பிரியமானவர்களே, எது நிரந்தரம் என்றால் அவரே நிரந்தரமாய் இருக்கிறார். பாருங்கள், ரூத்தை பார்த்து போவாஸ் அருமையான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். ஒதுக்கப்பட்ட மோவாபிய பெண், சபிக்கப்பட்ட மோவாபிய பெண், கர்த்தருடைய சபைக்கு உட்படுதல் ஆகாது என்று சபிக்கப்பட்டு ஒதுக்கி வைக்கப்பட்ட மோவாபிய பெண், இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே வரக்கூடாது என்று, ஆகாதவள் என்று ஒதுக்கி வைக்கப்பட்ட மோவாபிய பெண். பின்வரும் நாட்களிலே பாருங்கள், போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார். ரூத் 2வது அதிகாரம் 12வது வசனத்துக்கு வரும் பொழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டைகளின் கீழே அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு என்று சொல்லி போவாஸ் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எது நிரந்தரம் என்றால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தரே நிரந்தரம். நாம் டெம்பரவரிக்கு நாம் நாடி செல்லக்கூடாது, பெர்மனண்டா இருக்கக்கூடிய கர்த்தரையே நாடி தேட வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்கள், இந்த ரூத் இயேசுவின் சரித்திரத்திலும் இடம் பிடித்து விட்டால் அவளை யாராலும் ஒதுக்க முடியவில்லை, தள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, இயேசுவின் குடும்ப அட்டையிலே, இயேசுவின் குடும்ப உறுப்பினர்களிலே, இயேசுவின் சரித்திரத்திலே அவள் இடம் பிடித்து விட்டால் நீங்களும் நாளும் நிரந்தரத்தை தேடுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.